வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ பிரபஞ்சம் பீதாம்பர கண்ணன். இன்று என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா, சுகர் நாடி ஜோதிடத்தில் துல்லியமான பலன்கள் எப்படி வந்ததுன்றத ஒரு ஜாதகம் போட்டு நம்ம விளக்க போகிறோம். இந்த ஜாதகர் வேலையில் பிரச்சனையாக இருக்குங்க, 19 ஆண்டு 20 ஆண்டுகள் வேலை செஞ்சிட்டேன், இந்த காலகட்டம் 7 மாதமாக தூக்கம் இல்லாத தன்மையாக இருக்குது, எப்படி இருக்குது பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அதாவது அவர் கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்களாம் ஆள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆளை வெளியே எடுத்துகிட்டு இருக்காங்க அந்த கம்பெனியில். அந்த லிஸ்ட்டில் இவர் பேரும் இருக்குதுன்னு சொன்னார். சரின்னு சொல்லிவிட்டு அந்த ஜாதகத்தை வாங்கி பார்த்தேன். பார்த்த உடனே நல்லா இருக்குங்க, தொழில் நல்லா இருக்குது, நீங்கள் இங்கே வேலை செஞ்சாலும் சரி எங்கே வேலை செஞ்சாலும் சரி உங்களுக்கு தொழில் பர்மனண்ட்டாக இருக்குது, தொழிலில் எந்த பிரச்சனையும் கிடையாது, அதனால் நீங்கள் கவலைப்படாத இருங்கன்னு சொல்லிவிட்டு அந்த ஜாதகருக்கு சொல்லிட்டோம். அவர் கேட்ட கேள்வி அந்த ஒரு கேள்வி தான் கேட்டார். சரிங்கன்னு சொல்லிட்டு அவர் பணம் போட்டார், திருப்தி ஆயிடுச்சு. கொஞ்ச காலம் கழித்து உடனே ஒரு மெசேஜ் அனுப்புகிறார், நீங்கள் சொன்ன மாதிரி வேலையில் உறுதி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போட்டார். நல்லதுங்க, நன்றி, பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஜாதகத்தை நம்ம விளக்க போகிறோம். எப்படின்றத நீங்கள் பாருங்கள். திரையில் தெரியுது, இந்த ஜாதகர் தான் நம்மக்கிட்ட வந்த ஜாதகர். ரிஷப லக்கணத்தில் பிறந்திருக்கிறாரு. ரிஷபத்திலே சூரியன், புதன், கேது. புதன் வக்ரம். மிதுனத்தில் சனி பகவான், கடகத்தில் சுக்கிரன், விருச்சிகத்தில் ராகு, மீனத்தில் சந்திரன், செவ்வாய், குரு, மேஷத்தில் மாந்தி. இப்படி அமைந்திருக்கக்கூடிய இந்த ஜாதகர், இவர் தொழிலை பற்றி கேட்டதுனால தொழிலை மட்டும் நம்ம பார்ப்போம். லக்கணத்திலிருந்து 10ஆம் அதிபதி தொழில் சனி பகவான், அவர் எங்கே 2ல் அமர்ந்திருக்கிறார். நல்லதாக இருக்கிறார். 10ஆம் அதிபதி 2ல் அமர்றது நல்லது தானே, வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதனால் வருமானம் வரக்கூடிய தன்மை. ஏன்னா கால புருஷனுக்கு அது எது, சனி பகவான் உட்கார்ந்த வீடு மிதுன வீடு, அது அந்த காற்றலை சம்மந்தப்பட்ட கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட தொடர்பாக ஒரு வேலையில் இருக்கார், ஐடி துறையில் இருக்கார். இந்த ரிஷப லக்கணத்துக்கு அட்டமாதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் தான் அவர் இருக்கார். பாருங்கள், அட்டமாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் அவருக்கு வேலை 19 வருஷம் 20 வருஷமாக கண்டினியூவாக ஒரு வேலை இருக்குது. அந்த இவர் கடந்து வந்த தசாபுத்திகள் பார்த்தீங்கன்னா, புதன் திசையில் பிறந்திருக்கிறாரு ரேவதி நட்சத்திரத்தில், அடுத்தது கேது தசை, அடுத்தது சுக்கிர தசை, அடுத்தது சூரிய தசை. இப்போ சந்திர தசையில் கேது புத்தியில் தான் இவருக்கு இந்த பிரச்சனை. அந்த கேது புத்தி முடிஞ்சது, அடுத்து சுக்கிர புத்தி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. இது எப்படின்றத நம்ம சுகர் நாடியில் பாருங்கள். லக்கணத்தில் கேது இருக்கார், நீசம் பெற்ற கேது. அவருடைய புத்தி போகும்போது ஒரு ஆட்டம் காமிக்குது, அவருக்கு வேலையில் பிரச்சனையை கொடுத்துது. எந்த ஒரு கிரகமும் நீசம் பெற்று இருக்குதுன்னு வச்சுங்க, அந்த நீசம் பெற்ற கிரகத்தின் கால அதிபதி யாருன்னு பார்த்தா சூரியனுடைய நட்சத்திரத்தில் கேது இருக்கார். அந்த சூரியன் எதில் இருக்கிறார்னா ரோகிணி நட்சத்திரத்தில். அதனால தான் இப்போ கேது கார்த்திகை நட்சத்திரத்தில் இருந்து சூரியனும் கார்த்திகை நட்சத்திரத்தில் இருந்தால் அவர் அந்த வேலையை விட்டு இருப்பார்னு சொல்லலாம். ஒரு வீட்டில் எந்த ஒரு கிரகம் நீசமானாலும் அதில் உச்சமாகக்கூடிய கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் கிரகங்கள் இருந்துன்னா அது தப்பிச்சிடும் அந்த நீசத்தன்மையிலிருந்து. இப்போ கேது நீசமாக இருக்கார் ரிஷபத்தில். அவர் அமர்ந்த கால அதிபதி சூரியன், அவர் ரோகிணி நட்சத்திரத்தில் அதே இடத்துல இருக்கிறார், நீசம் பெற்ற கேதுவோடு. அதே இடத்துல அவர் ஆஃபீஸிலேருந்து டெர்மினேட் ஆகி இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு அதே கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டார். இது ஐடி துறையில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரியும் இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தன்மை பாருங்கள், அந்த சூரியன் ரோகிணி நட்சத்திரத்தில் அமர்ந்து, ரோகிணி எங்கே இருக்கிறார்னா லக்னத்துக்கு 11ல் ரேவதி நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த இடத்த ஒரு விதி, கோல்டன் விதி சுகர் நாடியில்,
ஒரு கிரகம் வக்ரம் பெற்று அவர் நின்ற நட்சத்திரங்களில் யாராவது, இப்போ புதன் வக்ரமாக இருக்குன்னா புதனுடைய நட்சத்திரங்கள் ஆயில்யம், கேட்டை, ரேவதியில் வந்து பாவ கிரகங்கள் அமர்ந்தால், இப்போ ரிஷப லக்னத்துக்கு சந்திரன், செவ்வாய், குரு இவங்கெல்லாம் வந்து ஒரு அணி. சுக்கிரனுடைய அணி வேற, இந்த அணி வேற. அந்த அணியில் இருக்கிறவருக்கு புதனுடைய கால் பெற்று லக்கணத்துக்கு 11 இருக்கிறதுனால புதன் இந்த இடத்த வலிமையாயிடுறார். அந்த புதன் வலிமையாகிறதுனால இவருக்கு லக்கணத்துக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதுனம் வந்து வலிமையாகி போகுது. அட்டமாதிபதியினுடைய காலில் சனி பகவான் உட்கார்ந்து அவருக்கு வந்து வருமானத்தை கொடுத்தாலும் பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஆனால் 2ஆம் இடம் வந்து வலிமை பெறுது. எங்கே புதன் வக்கரம் பெற்று அவர் புதனுடைய நட்சத்திரத்தில், ரேவதி நட்சத்திரத்தில் 3 கிரகங்கள் உட்கார்ந்து இவங்களுக்கு வக்கரத்திலேயும் வலிமையான வக்கரத்தை கொடுத்து போகுது. இந்த ஒரு கிரகம் புதன் வக்கரம் பெற்று அந்த ரிஷப லக்னத்தில் இருக்கிறதுனால தான் இந்த ஜாதகருக்கு இத்தனை ஆண்டுகள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தொழிலுக்கு வந்து உதவியாக இருந்திருக்கு. ஒரே ஒரு கிரகம் மட்டும் ஆட்சி, உச்சம், நட்பு, கேந்திர கோணங்களில் எதை தொட்டுக்கிட்டு போனாலும் அந்த கிரகத்தை வந்து முடியும் கடைசியாக. இந்த ஜாதகரை நீங்கள் எங்கே தொட்டுக்கிட்டு போனாலும் அவர் நின்ற அதிபதி, இவர் நின்ற அதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா கடைசியாக புதனில் தான் வந்து நிற்கும். இது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு ஜாதகர் வெற்றி வாய்ப்பை தட்டி பறிக்கிறார்னா ஆட்சி, உச்சம், நட்பு, கேந்திர கோணங்களில் தொடர்பு இருக்கும் பொழுது எந்த பாவகமாக இருந்தாலும் எந்த கேள்வியாக இருந்தாலும் அந்த கேள்வி அந்த ஜாதகருக்கு வெற்றி வாய்ப்பை தருமா தராதான்றதை நம்ம தெளிவாக சொல்லிடலாம். இப்போ இவருக்கு வந்து 10ஆம் அதிபதி 2ல் அமர்ந்து அட்டமாதிபதி காலில் இருந்தாலும் புனர்பூச நட்சத்திரத்தில் இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறாரு, குரு ரேவதி நட்சத்திரத்தில் அமர்ந்து வலிமை பெற்று அவருக்கு அது சாதகமாகி போகுது. இப்போ ரிஷப லக்னத்துக்கு எப்பயுமே குரு வந்து பாதகஸ்தானத்தை தான் பண்ணுவார். ஆனால் அவருடைய கால அதிபதியில் உட்காந்து சனி இந்த நல்லதை செய்கிறாருன்னா, இந்த 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி அந்த கிரகத்தை ராகு கேதுக்கள் வந்து எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தா, ராகு நின்ற வீடு வந்து விருச்சக வீடு, உச்சமாயிடுறாரு. எப்பொழுதுமே ஒரு கிரகம் பலனை கொடுக்குதோ இல்லையோ தொந்தரவு கொடுக்காமல் இருந்தாலே போதும். ஒருவருடைய ஜாதகத்தில் தொந்தரவு இல்லாத ஒரு மனிதன் வெற்றி வாய்ப்பை பறிக்கிறான் அப்படின்னா அந்த இடத்துல ராகு கேதுக்களுடைய தொந்தரவு இல்லாமல் இருக்கும். ராகு கேதுக்கள் அவர் நின்ற இடத்திலிருந்து 6, 8 தொடர்பு இல்லாமல் இருக்கும். அப்படியே ராகு கேதுக்கள் தொடர்பு இருந்தால் கூட இப்போ வந்து இவர் யார், ராகு உச்ச வீட்டில் அமர்ந்து அவர் யார் நட்சத்திர அதிபதி யார் தெரியுமா, அனுஷம். இப்போ ராகு நின்ற இடத்துக்கு 8ல் தான் உட்காந்துருக்கிறாரு சனி. ராகு நின்ற நட்சத்திரமே வந்து அனுஷம். அவர் நின்ற காலுக்கு, சனி நின்ற காலுக்கு குரு, சனி குரு 2 பேரும் வந்து நட்பு, பகை கிடையாது. இதுவே வேறு நட்சத்திரமாக இருந்தால் அந்த இடத்துல என்ன வரும், பிரச்சனைகளும். பகை நட்சத்திரமாக இருந்தால் இந்த ஜாதகர் பிறப்பிலிருந்தே வேலையை வந்து போராட்டம், சிக்கல் அந்த அமைப்பை பெற்றிருப்பார். ஒரு ஜாதகத்தை மிக எளிமையாக நம்ம வந்து பார்க்கும்போது சுகர் நாடியில் அந்த விதிகள் வந்து அதி அற்புதமாக வந்து உட்காரும். இவருக்கு வேலையில் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்கன்னு சொன்ன உடனே ஒரு சிரிப்பு சிரிச்சா இருப்பாருங்க. அந்த சிரிப்பு வந்து நமக்கு எடுத்து சொல்லுது அவர் எந்த கஷ்டத்தில் இருக்கிறாருன்றத. ஏன்னா எனக்கு தான் தெரியும், திருடனுக்கு தேள் கொட்டினா வெளியே கத்தியும் அழ முடியாது, சொல்லவும் முடியாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அவர் அந்த வலியும் வேதனையும் பெற்றுக்கொண்டு அந்த நேரத்தை காலத்தை பயணம் பண்ணியிருக்கார். இப்போ நம்மக்கிட்ட வரும்போது லக்கணத்துக்கு 2ல் சனி பகவான் யாருன்னா கால அதிபதி குரு. குரு வந்து 11ல் உட்கார்ந்து ரேவதி நட்சத்திரம், அந்த அதிபதி லக்கணத்தில் வக்கரம் பெற்று வலிமையாக உள்ளார். இவருடைய ஜாதகத்தில் வேலை வாய்ப்பு எங்கே என்ன இருந்தாலும் எங்கே நீக்கினாலும் அவருக்கு தனியாக ஒரு தொழிலோ வேலையோ கண்டிப்பாக கிடைக்கும்ன்றது தான் இந்த பிரபஞ்சத்தினுடைய விதி. 1, 5, 9 இதனுடைய தொடர்பில் 2, 6, 10 தொடர்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக அவருக்கு ஒரு வேலை விட்டால் இன்னொரு வேலை தொடர்ந்துடும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அது வந்து பிரபஞ்சத்தினுடைய விதிங்க. இதுவே 10ஆம் அதிபதி, 2ஆம் அதிபதி,
இந்த பொருளாதாரத்தில் வந்து பின்னடைவு, பொருளாதாரத்தை பார்க்குறதுக்கே எனக்கு முடியலைங்க, தொழிலோ உத்தியோகமோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா 6-8 தொடர்பும் ராகு கேதுக்களுடைய தொடர்பும் இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகரோ அந்த ஜாதகியோ பெரும் கஷ்டத்தை அனுபவிப்பாங்க. இவருக்கு அந்த மாதிரி கஷ்டமே இல்லை. லக்கணத்தில் 3 கிரகம் நிற்கிது, 2ல் 1 கிரகம், அதோட 11ல் 3 கிரகம், வேலையை முடிஞ்சு போச்சு. இவருக்கு 3ஆம் இடத்தில் சுக்கிரன், அவர் யாருன்னு நட்சத்திர அதிபதி யாருன்னு பார்த்தா பூசம், அவர் யாருன்னு அந்த பூசத்து அதிபதி 2ல் இருக்கார், லக்கணத்துக்கு 2ல் இருக்கார். இதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இவருக்கு ஸ்மூத்தாக 20 வருஷம் போச்சு. அந்த நீசம் பெற்ற கேதுவினுடைய காலங்கள் நகரும் போது அது கோச்சார கிரகங்களும் அதுக்கு ஏற்றாறு போல் அவருக்கு ஏதாவது தொந்தரவுகள் இருந்ததுனால தான் அந்த பயத்தையும் கொடுத்துருக்கோம். எப்பொழுதுமே நீசம் பெற்ற கால் அதிபதி நன்றாக இருக்கும் பட்சத்தில் ஒரு ஜர்க்கு கொடுத்து மறுபடியும் நல்லா பண்ணி விட்டுரும். அவருக்கு அந்த நேரத்தில் அந்த மாதிரி பயத்தை உண்டு பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த தொழிலை கொடுத்து போகுது. இருந்தாலும் இப்போ இவருக்கு சந்திர தசை சுக்கிர புத்தி போயிட்டுருக்கு. அந்த சுக்கிரன் உட்காந்த கால அதிபதி எதுனா பூச நட்சத்திரம். அந்த பூச நட்சத்திரம் எதில் உட்காந்துக்குதுன்னா குருவினுடைய சாரத்தில் உட்காந்துருக்கு. இப்போ லக்கணத்திலிருந்து அட்டமாதிபதியினுடைய காலில் உட்காந்துருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த பயம், அந்த ஜர்க்கு அவருக்கு இந்த சுக்கிர புத்தி முல்லாக இருந்துட்டு தான் இருக்கும். இப்போ சந்திர தசை முடிஞ்சு அடுத்தது அவருக்கு செவ்வாய் தசை ஸ்டார்ட் ஆகும். செவ்வாய் தசை எங்கே இருக்குது? செவ்வாய் எங்கே இருக்கிறாரு? லக்கணத்துக்கு 11ல் இருக்காரு. லக்கணத்துக்கு 11ல் இருந்தால் அட்டகாசமான குரு, செவ்வாய், சந்திரன் 3 பேருமே ரேவதி நட்சத்திரத்தில் ஏறி நிற்கிறாங்க. அந்த அதிபதி லக்கணத்தில் மகரம் பெற்று இருக்கிறாரு. அவர் வந்து 2ஆம் வீட்டுக்கு அதிபதி, 5ஆம் வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி. அதனால் என்ன பண்ணோம், பக்காவாக இருக்கும். அடுத்தது செவ்வாய் தசையும் அவருக்கு அதி அற்புதமாக தொழிலில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போயிடும். அடுத்தது ராகு தசை. செவ்வாய் தசைக்கு அடுத்தது ராகு தசை. ராகு தசை லக்கணத்துக்கு 7ல் உச்ச வீட்டில் இருக்கார். அவர் யாருன நட்சத்திரம்? சனி பகவானுடைய நட்சத்திரம். அற்புதமாக இவருடைய வாழ்நாளில் வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ எந்தவித தடையும் தாமதமும் போராட்டமும் சிக்கலும் இல்லாத ஒரு ஜாதகராக இந்த ஜாதகர் இருப்பார்ன்றதை நம்ம வந்து தெளிவாக எடுத்து சொல்லிடலாம். சப்போஸ் இந்த இடையூறுகள் ஏதாவது வருதுன்னா அந்த நேரத்தில் அந்த நீசம் பெற்ற இவருக்கு ஒரே ஒரு கிரகம் மட்டும்தான் லக்கணத்தில் அமர்ந்து நீசம் பெற்று கேதுவினுடைய தன்மை இருக்குது. அந்த கேது நின்ற நட்சத்திர அதிபதி சூரியன் ரேவதியில் இருக்கார். அது சந்திரன் ரோகிணியில் இருக்கார். சூரியன் ரோகிணியில் இருக்கார். அந்த சந்திரன் வந்து ரேவதியில் இருக்கார். இப்படி இவருடைய ஜாதகங்களை எப்படி எடுத்து பார்த்தாலும் தொழிலுக்காக உத்தியோகத்துக்காக இவர் வந்து போராட்டத்தை சிக்கலை சந்திக்கக்கூடிய நபர் இல்லை. ஸ்மூத்தாக அழகாக சிம்பிளாக வேலை செஞ்சுட்டு இயல்பான வாழ்க்கையை இந்த பிரபஞ்சத்தில் வாழணும்னு சொல்லிட்டு இந்த கட்டமைப்பு இவருடைய கட்டத்தில் இருக்கிறதுனால இந்த அமைப்பை நம்ம எடுத்த உடனே இவ்வளோ உறுதியாக எப்படிங்க சொன்னீங்க அப்படின்னு ஒரு முறை கேட்டார். அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த சுகர்நாடி மெத்தடில் எளிமையாக எடுத்து சொல்லிட்டு போகலாங்க. 10ஆம் அதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதினாலுமே சனி தான். சனி பகவானை எடுத்து நீங்கள் அவர் நின்ற கால அதிபதி, அவர் நின்ற கால அதிபதி, அதில் இருந்ததுல எந்த வித மாற்றமும் கிடையாது. ஒருவருடைய ஜாதகத்தில் சனி பகவான் நின்ற நட்சத்திர அதிபதி ஆட்சி உச்சம் கேந்திர கோணங்களில் இருந்தால், அதை விட அவர் நின்ற நட்சத்திர அதிபதி ஏதாவது கேந்திர கோணங்களில் ஆட்சி உச்சத்தில் இருந்துச்சுன்னா அவர் தான் வந்து ஒரு வேலைக்கு போவார், பெரிய போஸ்டிங்கில் போய் வருவார், ஒரு தொழில் ஆரம்பிப்பார், டாப் பொசிஷனில் வருவார், 1000 ரூபாய் தொழில் ஆரம்பிப்பார், கோடிக்கணக்கில் போய் நிற்க வேண்டியது. ஜாதகர் யாருன்னா 10ஆம் அதிபதியோ சனியோ அவர் நின்ற நட்சத்திர அதிபதி கேந்திர கோணங்களில் அமர்ந்து அவர் நின்ற நட்சத்திர அதிபதி கேந்திர கோணங்களில் ஆட்சி உச்சத்தில் இருந்தால் கோடீஸ்வரர், லட்சாதிபதி. அவர் எங்கே வேணாலும் பிறக்கட்டுங்க, ஏழை வீட்டில் கூட பிறக்கட்டும், குடிசை வீட்டில் கூட பிறக்கட்டும், அவர் அந்த தன்மையை அந்த ஜாதகம் தானாக கொடுத்துரும். இதற்கு 6-8 தொடர்பு இல்லாமல் ராகு கேதுவினுடைய தொடர்பு இல்லாமல் இருக்கணும். இந்த இடத்துல ராகு தான் தொல்லை கொடுக்கணும். ராகு உச்சம் பெற்றிருக்கிறார் 7ஆம் இடத்துல. எந்தவித தொடர்பும் இந்த ஜாதகருக்கு இல்லை. ராகு உச்சம் பெற்றதுனால
ஐடி துறை சம்பந்தமான ஒலி, ஒரு ஜாதகர் எனி டைமும் ஒலி அதாவது சவுண்டு, வெளிச்சம், இது ரெண்டுத்தையும் எங்கே இருக்குன்னா, ஒன்று கம்ப்யூட்டரில் இருக்கணும், இல்லைன்னா மொபைலில் இருக்கணும். ஏதோ ஒரு தன்மையில் அவர் அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் ராகுவினுடைய தன்மை. 3, 9, 10 ராகுவினுடைய தொடர்பு இருந்தால் மீடியா, ஐடி, இந்த சினிமா துறை, இந்த மாதிரி துறையெல்லாம் இருந்து கொண்டே இருப்பார்கள். அதில் தான் அவங்களுடைய வாழ்க்கையே கழியும். அது எப்படி இருக்கு, அவர் எடிட்டராக இருக்கலாம், ஒளிப்பதிவாளராக இருக்கலாம், டைரக்டராக இருக்கலாம், எந்த துறையாக வேணா இருக்கலாம். ஆக மொத்தத்தில் 3, 9, 10 ராகுவினுடைய தொடர்பு இருந்தால் கண்டிப்பாக ஐடி துறை அல்லது சினிமா துறை, இந்த மாதிரி அந்த ஒளியை அவருடைய வாழ்நாளில் அதை பார்த்துக்கிட்டே அதை இயல்பாக அவருடைய வாழ்க்கை வாழ வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். இந்த வீடியோ விளக்கம் பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பிவிடுங்க. நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீரோடை போல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலன்களை பெற்று இறைவனுடைய ஆசை பெற்றுவார்கள். மீண்டும் ஒரு ஜாதக நிகழ்வை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.